டைட்டில்லையே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்ட்டு. சோயா சாப் தான். இது வீட்லேயே நம்ம பண்ணலாம். ரெடிமேட்லேயும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூஷன் ஃபார் சிக்கன். இதை அப்படியே சாப்பிட முடியாது. இதை வச்சு நம்ம நிறைய ஸ்நாக் ஐட்டம், கிரேவி ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு நான் எனது பக்கம். இதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது சோயா சங்க்ஸ் அண்ட் சோயா பீன் தான். சோயா சங்க்ஸை வந்து நம்ம 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா பீன்ஸ் வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். இல்லைன்னா 7 to 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோயா பீன்ஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் தாராளமாக கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ நாம் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் சோயா சங்க்ஸை கிரைண்ட் பண்ணிடலாம். ட்ரையாக இருக்குன்ட்டு நினைக்க வேண்டாம். நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சோயா பீனையும் அதே மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க தண்ணி இல்லாமல். அரைக்கும் போது நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர்றதுக்கு. இப்போது இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்ச சோயா சங்க்ஸ், அரைச்ச சோயா பீன், இது ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா ஆட் பண்ணுறோம். கூடவே சால்ட் டேஸ்ட்டுக்கு. இது எப்படின்னா அந்த டவ் வந்து 70% சோயா, மிச்சம் 30% வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான். இது முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி போடாமல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி இதை நான் சோயா பீன் வந்து தண்ணி போட்டு தான் அரைச்சிருப்பேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி மாவு நம்ம பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சு டோவு. பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி பாட்டாக பிரித்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி ரோலிங் பில்லில் திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். பீஸா கட்டர் இல்லைன்னா நைஃபை வச்சு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க காமிக்கிற மாதிரி. இதை நாம் இப்போது ஒரு ஐஸ்கிரீம் குச்சியில் நான் காமிக்கிற மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். இன்னும் கொஞ்சம் கூட திக்காக கூட நீங்கள் திரட்டிக்கலாம். நம்ம அப்படியே ஒட்டிடலாம் ஈஸியாகவே. ஏன்னா இது கொஞ்சம் மாய்ஸ்சராக தான் இருக்கும். அப்படி ஒட்டினா லைட்டாக தண்ணி தடவி ஒட்டிடுங்க. நல்லா சீல் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி திரட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அகலமான பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி பாயிலிங்க்கு கொண்டு வந்துடுங்க. இதில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாப்பை ஒன்று ஒன்றா போட்டு பாயில் பண்ண போகிறோம். எவ்வளோ நம்ம போட முடியுமோ போட்டுக்கலாம். ஒரு 8 to 10 பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதை தட்டு போட்டு மூடி ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். இது வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, இது நல்லா வெந்த பிறகு தானாக மேலே தண்ணியில் மிதந்து வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ட்ரெயின் பண்ணி எடுத்ததும் நல்லா ஆற வச்சுருங்க. இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் வீட்லேயே ஈஸியாக சோயா சாப் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.